ராமாயணம் எத்தனை ராமாயணம். அட ராமா. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ராவணனை பற்றி அண்ணன் மன்னர் கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அந்த பேட்டியில் அவர் பேசிய கருத்துக்களை இப்ப எதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு சாரு கதறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை சில நாட்களுக்கு முன்னாடி ராமாயணம் திரைப்படத்தோட முன்னோட்டம் வெளியாச்சு. அந்த முன்னோட்ட காட்சியில் ராமன் வருகின்ற இடங்களை விட ராவணன் வருகின்ற இடங்களைத்தான் நம்முடைய மக்கள் அதிகமாக ஆரவாரம் செஞ்சு மகிழ்ச்சியாக கொண்டாடினாங்க. இது சங்கிகளுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வைத்தெரிச்சலை ஏற்படுத்துச்சு. என்னடா இது ராமன் யுகம் என்று சொல்லிக்கிட்டு நாம ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டா இந்த தமிழர்கள் ராவணனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே என்ற வைத்தெரிச்சல் தாங்க முடியாம புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. சாரும் அந்த காவி சங்கி கூட்டத்துல ஒருத்தர் தானே. அதனால தான் வைத்தெரிச்சல் தாங்க முடியாம ராவணன் மேல இருக்கிற வன்மத்தை எல்லாம் தன்னுடைய காணொளியில் வெறுப்பா அள்ளி கொட்டி வச்சிருக்கிறாரு. நான் அண்ணன் மன்னனை எடுத்த பேட்டிய முழுசா போடாம அந்த பேட்டியில் அவர் என்ன கருத்தை சொன்னாரு என்பதை முழுசா சொல்லாம தனக்கு எது வசதியோ தனக்கு எது சாதகமோ அந்த பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து பல நகைச்சுவை காட்சிகளோட ஒட்டி அண்ணன் மன்னனை தற்குறி முட்டாள் என்று தரக்குறைவாக பேசி இருக்கிறாரு. ஒன்ன மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன். அண்ணன் மன்னனோட கால் கெட்டவரல் மயிர் நுனிக்கு கூட இவரெல்லாம் ஈடாக மாட்டாரு. இவர் கேட்ட கேள்விகளுக்கான பதில் எல்லாமே நான் எடுத்த பேட்டியில இருக்கு. அந்த பேட்டியை முழுசா பார்த்தாலே உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிரும். அதனால நீங்க முதல்ல அந்த பேட்டியை பாருங்க. இவருக்கு உண்டான பதிலை இவரோட ஸ்டைல்லையே நான் நாளைக்கு சொல்றேன். அது எப்படி சார்? எப்படி புறநானூறு 358வது பாடலை எழுதியது ராமாயணத்தை எழுதிய வால்மீகியா? நாளைக்கு வரேன். ராவணன் யார்? அவன் தமிழ் மன்னனா? அவன் தமிழன் என்பதற்கு என்ன சான்று இருக்கு? அப்போ ஆயர்கள் இல்லாத காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான் ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே. சரி, அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே கதாநாயகன் கருப்பா இருப்பார். அவர் தமிழர் என்று தமிழ் இலக்கியங்கள் எங்கேயுமே சொல்லலையே. சங்க இலக்கியம் ஆகட்டும் இல்ல பிற்காலத்துல எழுதப்பட்ட கம்ப ராமாயணம் ஆகட்டும் எங்கேயுமே அவர் தமிழர் என்று குறிப்பிட்டு ஒரு சான்று கூட இல்லையே. யவனஜாதகத்துக்கு பின்னாடி ஆரியர்கள் என்ன பண்றாங்கன்னா நமக்கு ஒரு ராமாயணம் வேணுமே அப்படின்னா வால்மீகி ராமாயணத்தை எழுதுறாங்க. சரி, அப்போ ஆரியர்கள் அந்த ராமாயணத்தை நீ ஏன் பிடிச்சிட்டு தூங்குற? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க போகும் ஆளுமை வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர், ஊடகவியலாளர் அன்பு அண்ணன் மன்னன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உறவுகள் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்க்குறீங்க, அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்முடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க அண்ணங்கிட்ட கேள்விகளை முன்வைக்கலாம். இப்போ சமீப காலமாக இன்னொரு விஷயமும் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. ராவணன் யார்? அவன் தமிழ் மன்னனா? அவன் தமிழன் என்பதற்கு என்ன சான்று இருக்கு? இது மிகப்பெரிய அளவிற்கு விவாத பொருளா மாறி இருக்கு. நீங்க சொல்லுங்க, ராவணன் என்பவன் யார்? அவன் தமிழன் தானா இல்லைன்னா வேற்று இனத்தவனா? இல்லை, முதல்ல ராமாயணம் மகாபாரதம்லாம் எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு நம்ம ஆரம்பிக்கணும். மகாபாரத போர் முடிஞ்சு அதில் கிருஷ்ணர் இறந்த ஆண்டுங்கிறது கிமு 3102வது ஆண்டு. துல்லியமா ஏன்னா அன்னையிலிருந்து களி ஆண்டுன்ற ஒரு காலமுறை பிறக்குது. சரி, இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆண்டு முறை புழக்கத்துல இருக்கு. நீங்க உங்க காலண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா களின்னு போட்டு ஆண்டு போட்டுருக்குல்ல, ஆமா, அது கிருஷ்ணர் இறந்த ஆண்டு அதெல்லாம் பிறக்குது. இப்போ கூட பாத்தீங்கன்னா கல்கின்னு ஒரு படம் வந்ததுல, ஆமா, அதுல உங்க குறிப்பிட்ட ஆண்டு கணக்கும் இதே ஆண்டு கணக்கு தான். அப்போ மகாபாரத போர் எப்போ முடியுது? கிமு 3102ல முடியுது. அதுக்கு முன்னாடி இருந்தவர் கிருஷ்ணருக்கு முன்னாடி இருந்தவர் தான் ராமர். ஆமா, ஏன்னா மகாபாரதத்துல இருக்கக்கூடிய கொடியில ஒண்ணு அனுமன் கொடி. ஆமா, இதுல பீமன் இருக்கப்போ பீமன் அனுமனை சந்திச்சாரு அப்படின்ற ஒரு காலக்கோடு முன் வைக்கிறாங்க. அப்ப ரெண்டுல மூத்தது ராமாயணம். இப்ப ராமாயணம் இருந்த காலகட்டங்கிறது கிமு 3000க்கு முன்னாடி. ஒரு பக்கம் இந்தியாவுக்குள்ள ஆரியர்கள் எப்போ வராங்க? கிமு 1500 வாக்குல, கிமு 1600ல தானே வராங்க. அப்போ ஆரியர்கள் இல்லாத காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான் ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே. சரி, அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே கதாநாயகன் கருப்பா இருப்பாரு.
ரெண்டு பேருமே கருப்பனுங்க தானே. ஆமா. ரெண்டு புராணத்திலையும் பெண்கள் வந்துட்டு சுயம்பரம் நடத்தி ஆண்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஆரியர் வந்த பின்னாடி வந்துட்டு இங்க அந்த நிலைமை இல்லையே, பால்ய விவாகம்லாம் நடந்துட்டு இருந்தது. ஒரு பொண்ணு வந்துட்டு அது தேர்ந்தெடுத்தா கல்யாணம், இல்லாட்டி அந்த பொண்ணு தேர்ந்தெடுக்க வரைக்கும் இருக்கலான்ற ஒரு நிலைமை எப்போ இருந்தது அந்த காலகட்டத்தில். நாடுகள் வந்துட்டு பெண்களால் உரிமை கொண்டாடப்பட்டன, ஆளப்பட்டது. ஆமா, பெண்கள் தான் அந்த நாட்டுக்கு உரிமை. இப்போ வந்துட்டு கண்டகார்னு சொல்றோம்ல, ஆப்கானிஸ்தான்ல இருக்குது, அந்த நாட்டுக்கு பேரு காந்தாரம். அதனாலதான் அவங்களுக்கு காந்தாரின்னு பேரு. காந்தாரியோட தேசம் தான் கந்தகாரு. நீங்க வந்து ராமாயணத்துல வந்துட்டு கம்பர் வந்து எழுதுவாரு என்னன்னா, ராவணன்ட்ட சண்டை போடுறப்போ நாகிலங்கமிழ் வாழை தாவூர் கோசல நாடுடைய வள்ளல்னு எழுதுவாரு. ஏன் அப்படி எழுதுறாருன்னா, ராவணன்ட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சரணடைஞ்சிருன்றாரு. அவன் சரண் அடைகிறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இலங்கையை விபீஷணனுக்கு கொடுக்குறேன்னு ராம சொல்லிட்டாரு. சரி, சரணடைஞ்சவனுக்கு அவன் நாட்டை திருப்பி கொடுக்குன்றது போர் மரபு. அப்ப ராவணனுக்கு என்ன நாட்டை கொடுப்பாங்கன்றப்ப எழுதுறாரு, கௌசல்யா இருக்காங்கல்ல, அவங்க பையன் தான் இவன், அதனால அந்த கோசல நாட்டை கொடுப்பான் அப்படின்னு கோசல நாடுடைய வள்ளல்னு எழுதுறாரு. கோசல நாடு எப்படி ராமனுக்கு சொந்தம்? அவங்க அம்மா மூலமா சொந்தம். பெண்களுக்கு சொத்துரிமை இருந்த பெண்கள் வந்து ஒரு நல்ல வயதுக்கு வந்தப்ப திருமணம் செஞ்சுக்கிட்டக்க ஒரு ஆண்கள் ஆதிக்கம் இல்லாத ஆரியர் வருகைக்கு முற்பட்ட இந்தியாவில் நடந்த ஒரு கதை தான் ராமாயணமும் மகாபாரதமும். அப்ப இங்க இருந்த ஒரே இனம் வந்துட்டு தமிழர்கள் நாகர்கள் தான். இங்க இருந்த ஒரே இனம் தான். அப்போ வேற இனமே இல்லாத காலகட்டத்துல அவர் எந்த இனத்தை சேர்ந்தவன்னு கேட்டா என்ன கதை? ஆனா அவர் வந்து தமிழர் என்று தமிழ் இலக்கியங்கள் எங்கேயுமே சொல்லலையே. சங்க இலக்கியம் ஆகட்டும், இல்ல பிற்காலத்துல எழுதப்பட்ட கம்பராமாயணம் ஆகட்டும், எங்கேயுமே அவர் தமிழர் என்று குறிப்பிட்டு ஒரு சான்று கூட இல்லையே. இல்லைங்க, அது ஏன் குறிப்பிடணும்னு கேட்கறேன் நான். ரெண்டு பேருமே தமிழர், இங்க வேற இனமே இல்லையே. சங்க இலக்கிய காலகட்டத்துக்கு, நம்ம சங்க இலக்கிய காலகட்டம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிமு 800ன்னு வச்சுக்கலாம். ஆமா, அதுக்கு ஒரு 2200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தான் இவங்க. இது இல்லாம நமக்கு வந்து சங்க இலக்கியத்துல போற போக்குல நிறைய குறிப்புகள் இருக்கு. ராமனை குறிப்பிடுற குறிப்புகள் இருக்கு. பக்தி இலக்கிய காலகட்டத்துல சிவ இலக்கியங்கள், அதாவது சைவ இலக்கியங்கள்ல ராவணன் வந்து அப்படி போட்டுறாங்க. இன்னும் சொல்லணும்னா ராமாயணத்திலேயே ராவணனை வந்துட்டு போட்டக்கூடிய நிறைய பகுதிகள் இருக்கு. வந்துட்டு ராமர் வந்து ஒரு தப்பு பண்றாரு, சீதையெல்லாம் பண்ணா அந்த 3 உலகத்தையும் அழிச்சிருவோன்னு வர்றப்போ ஜடாயை என்ன சொல்றாருன்னா, குலப்பொலி கூட்டி கொண்டீர் அப்படின்றாரு. தப்பு பண்ணாத, ஏற்கனவே உங்க அப்பா தப்பு பண்ணிட்டான், நீ தப்பு பண்ணாத அப்படின்றாரு. அதே ஜடாயு ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போறப்ப ஏன் தொடங்கினேன்னு கேட்கிறாரு. ஏன் தொடங்கினை ஏன்டா ஆரம்பிக்கிற அப்படின்றாரு. அப்ப ராவணன் பண்ண முதல் தப்பு அதுதான், ராமன் பண்றது முதல் தப்பு கிடையாது. இது வந்து கம்பர் எழுதுறது. சரி இல்லைங்களா? அப்ப ராவணன் வந்து ஒரு மாண்புமிக்க ஒரு நபராகத்தான் பல இடங்கள்ல கம்பரே காமிச்சிருக்கிறாரு. அப்படி பாக்குறப்போ யாருமே இல்லாத காலகட்டத்துல, இங்க இருந்து ஒரு இனம் இருந்த காலகட்டத்துல நம்ம வந்துட்டு ஒரு அப்ப ஆரியர்னு சொல்லணும்னா, ஆரியர் எப்போ வந்தாங்க? செப்பி புல்வெளியை விட்டு அவங்க புறப்படவே இல்லை. இந்த கதை நடந்துட்டு காலகட்டத்தில் செப்பி புல்வெளியை விட்டு அவங்க புறப்படவே இல்லை. எல்லாத்துக்கும் மேல வந்து ஒரு மேடலை கேட்டாரு. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ராமாயணம் மகாபாரதம்லாம் பிராமணர்கள் எழுதுன்னு சொல்றாங்க, நாங்க எழுதிருந்தோம்னா அவங்க எல்லாம் பிராமணர்னு எழுதிருக்க மாட்டோமா, ஏன் அவங்க பிராமணர் அல்லாதவங்கன்னு நாங்க எழுதணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏதாவது பதில் இருக்கா? நியாயமான கேள்வி. ஆனா என்னன்னா, இந்த கதை வந்துட்டு ரொம்ப பழைய கதை. இந்த கதைகள் இருக்கிறப்போ முதல்ல பௌத்த சமயம் இருக்குல்ல, அவங்க தான் முதல்ல ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க. சரி, ராமாயணத்துக்கு பேர் யவன ஜாதகா. ராமாயணத்துக்கு பேர் வந்துட்டு தசரத ஜாதகான்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து இந்த தசரதன்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ராமரை பத்திலாம் கவலைப்படல. ராமாயணத்தில இருந்து பௌத்தர்கள் இதர ராமாயணங்கள்ங்கிற புத்தகம் வந்துட்டு திடல்ல கிடைக்கும். நான் வேற எங்கேயும் போடல, திடல்லே கிடைக்கும், அங்கேயே வாங்கி படிச்சு பார்க்கலாம். ராமன் எத்தனை ராமன் அடி அப்படின்னு ஆக்கா பெருமாள் கூட எழுதி இருக்கிறாரு. இருக்கு. அதாவது நாங்க வந்துட்டு, நான் கம்பராமாயணத்துல வேலை பார்த்ததுனால சொல்றேன், நாங்க வந்துட்டு ஒரு முறை பட்டியல் எடுத்தப்போ 1300க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இந்தியாவில இருக்கு. இதுல சங்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வால்மீகி ராமாயணத்தை தான் தூக்கிட்டு வருவாங்க. ஆமா, நீ ஏன் அந்த வால்மீகி ராமாயணத்தை பிடிச்சி தொங்குற? சங்கிக்கு வால்மீகி ராமாயணம் முக்கியம், அவர் கொண்டு வராரு. உனக்கு தான் வந்து வேற ராமாயணங்கள் இருக்குல்ல. இப்போ அசாமிய ராமாயணத்துல பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ராமன் வந்து சாதாரண ஒரு மனிதர், ராவண சாதாரணமான மனுஷன், அரசனும் கிடையாது அசுரனும் கிடையாது. 2 பேர் வந்து ஒரு காட்டுக்கு போவாங்க. போறப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு 2 பேரும் ஒன்னா சந்திச்சுப்பாங்க, குளிரா இருக்கும். ராவணனை பார்த்து நம்ம சாய் குடிக்கலாமா அப்படிம்பாரு. டீ. ஆமா, சரின்னு சொல்லிட்டு மண்டோதரியும் சீதையும் போய் சொல்லி பிடிக்கிட்டு வருவாங்க. 2 பேரும் உட்காந்து சாய் குடிப்பாங்க. அசாம்ல இருக்கிற ராமாயணம் இல்லைங்களா? அப்ப என்னன்னா, ஒரு மொழியில அந்த கதை வேற மாதிரி இருக்கு. 1400 கதைகள் இருக்கு ராமாயணம்ன்ற பேர்ல, ஒண்ணு மாறுபடும். இல்ல ராமாயணத்தை பாத்தீங்கன்னா, ராவணன் வந்துட்டு சீதையோட அப்பா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொல்றாங்க. அப்படியே ராமாயணம் இருந்தது. அப்படியே ஒரு ராமாயணம் இருந்தது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, இவ்வளவு ராமாயணம் இருக்கிறப்போ யவன ஜாதகத்துக்கு பின்னாடி ஆரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு ஒரு ராமாயணம் வேணுமே அப்படின்னா வால்மீகி ராமாயணத்தை எழுதுறாங்க. சரி,
அப்போ ஆரியர் எழுதுன அந்த ராமாயணத்தை நீ ஏன் பிடிச்சிட்டு தொங்குற? இப்ப நீங்க சொல்றீங்க ஆரியர்கள் இந்த நிலத்திற்கு வருவதற்கு முன்னாடியே இந்த கதை வந்து நடந்துருச்சு, அன்னைக்கு வந்து இந்த நிலத்துல வேற இனமே இல்லை, தமிழர்கள் மட்டும்தான் இந்த நிலம் முழுக்க பரவி இருந்தாங்க அப்படின்னு. ஆனா எதன் அடிப்படையில வால்மீகி ராமாயணத்துல ராவணனை வந்து பிராமணரோட மகன் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறாங்க? வால்மீகி ராமாயணம்ங்கிறது ஆரியருடைய ராமாயணம். ஓகே, இன்னும் எளிமையா சொல்றேன். வால்மீகி ராமாயணத்துல இன்னைக்கு இருக்கிற இலங்கைன்னே சொல்லலையே. வால்மீகி ராமாயணத்துல ராமர் வந்து தமிழ்நாட்டையே தாண்டலையே. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அவங்க இப்ப இருக்கிற இலங்கையத்தான் சொல்லல, வால்மீகி சொல்லல. நான் கம்பராமாயணத்தை தெளிவா படிச்சிருக்கிறேன். வால்மீகியினுடைய ராமாயணத்துல ராமர் புறப்பட்ட 15வது நாள்லயே இலங்கைக்கு போயிடுறாரு. அவர் தமிழ்நாட்டுக்கு வரல. கம்பராமாயணத்துல தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்ப அவர் போன இலங்கைன்னா சமஸ்கிருதத்துல தீவுன்னு அர்த்தம். எல்லா தீவுக்குமே இலங்கை தான். அவங்க சொல்ற இலங்கைன்றது தமிழ்நாட்டுக்கிட்டக்கே இல்லை. ராமாயணத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா இருக்கும், அவங்க போன நிலப்பகுதி எல்லாம் இருக்கும். அதுல இந்த இலங்கை இல்லை. கம்பர் தான் என்ன பண்றாருன்னா, டே அது இலங்கை கிடையாதுடா, இங்கதான் இலங்கை இருந்ததுன்னு சொல்லிட்டு கம்பர் தான் முதல்ல இதுதான் ராமாயணத்துல இருக்கிற இலங்கைன்னு எழுதுறாரு. ராமன் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ வந்துட்டு அகத்தியர் பார்த்துட்டு என்றும் உள்ள தென் தமிழை இயம்பு இசை கொண்டான்னு அகத்தியர் எழுதுறாரு. தமிழ்நாடுன்னு எழுதுறாரு. 4 இடத்துக்கு மேல எழுதுறாரு கம்பர். தமிழ்நாட்டுல இந்த கதை போகுதுன்னு கம்பர் தான் எழுதுறாரு. அப்போ வால்மீகி ராமாயணத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே ராமன் வரலையே. நீங்க ஏத்துக்கிறீங்களா? தமிழ்நாட்டை குறிப்பிட்ட மாதிரி ஒரு சொல் கூடவா வால்மீகி ராமாயணத்துல இல்ல இருக்கு. எங்கன்னா சீதை சுயம்பரம் நடக்கிறப்போ பாண்டியர்கள் அந்த சுயம்பரத்துல கலந்துக்கிட்டாங்கன்னு வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. ஓகே, நான் என்ன சொல்றேன், இப்போ வால்மீகி ராமாயணத்தை ஏத்துக்கிறீங்கல்ல, அப்போ இந்த காலகட்டத்தில் ராமர் இருந்தாருன்னு ஏத்துக்கிறியா? இது பாண்டியர் இருந்தாங்கன்னு ஏத்துக்கிறியா? நியாயமான கேள்வி. ஒத்துக்கிறீங்களா? அது மட்டும் செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி தமிழர்களுக்கு சாதகமா இருக்கிற பகுதி மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆரியரே வரல, ஆரியர்னு யாருமே இங்க இல்லைன்றப்போ ராவணன் எப்படி பிராமணனா இருந்திருக்க முடியும்? ராவணன் அந்த நரா இருந்திருக்கலாம். உங்களுக்கு வேறுபாடு புரியுது இல்ல? அந்த நரா இருந்திருக்கலாம். அந்தனர் என்போர் அறவோர் மற்றவர்களுக்கும் செந்தன்மை பூண்டோர்களான்னு திருக்குறள் சொல்லுது. தமிழ் அந்த நராக இருந்திருக்கலாம். அந்த அந்தனங்கிறது சிறப்பு நிலை, பிறப்பால வர்றது கிடையாது, ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும். அப்படி இருந்திருக்கும். இவனுங்க வர்றப்போ இப்போ வால்மீகி ராமாயணங்கிறது நேரடி ராமாயணம் கிடையாது. அது வந்து முதல்ல சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதே கிடையாது. ஏதோ ஒரு மொழியில எழுதி சமஸ்கிருதத்துக்கு மாற்றி அப்புறம் வந்துட்டு சமஸ்கிருதத்தில் மட்டும் புத்தகம் வளர்ந்துக்கிட்டே போகும். ஒரு புத்தகம் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு 16,000 பாடல் இருக்கும், ஒரு காலகட்டத்தில் 1,00,000 பாடலுக்கு வரும். நடுவுல கதைகளை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சேர்த்து வர்ற ஒரு கதை வந்துட்டு இவர் வந்துட்டு பிராமணர்னு சொல்லுதே தவிர அவர் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் பிராமணர்னு யாருமே கிடையாது, ஆரியர் யாருமே கிடையாது. ஆரியர் வராத காலகட்டத்தில் நடந்தது. இது எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்றப்போ கற்காலத்தை கலர் டிவி பார்த்துட்டு இருந்தான்ற கதை இது. சரி, புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆரியர் அப்படி சொல்றான்னா நம்ம வந்துட்டு அந்த காலகட்டத்தில் நீங்க வரவே இல்லப்பா, நீங்க ஸ்டெப்பி புள்ளியிலேருந்து இப்போ கிளம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போறதை விட்டுட்டு அவங்க சொல்லிட்டாங்க, அதனால ராவணன் வந்துட்டு பிராமணரு, இவங்களுக்கு ராவணன் பிராமணரு, இந்து என்றாம் வந்து பிராமணர் கிடையாது, எஸ்.வி. சேகர் பிராமணர் கிடையாது, ஜெய்சங்கர் பிராமணர் கிடையாது, திராவிடர்கள். ஆமா, அவங்கெல்லாம் திராவிடரு. புரியுதா உங்களுக்கு? இவங்களுக்கு என்னன்னா தமிழர்களுக்கு பழமையான அடையாளம் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ ராவணன் வந்துட்டு இல்லை, தமிழர் இல்லை, பிராமணர்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. அப்போ பிராமணர்கள் வந்துட்டு கிமு 3000லேயே இந்தியா கொண்டாங்க, நீ ஒத்துக்கிறியா? அப்படிதான் சொல்ல வராங்க. அதான் சொல்ல வர்றானுங்க. அதான் கேட்குறேன். அப்போ வந்துட்டு நீ வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவாக நடந்துக்கிற, யாரை எதிர்க்கிறேன்னு சொல்றியோ அவனுக்கு ஆதரவாக நடந்துக்கிறது போய் எதிர்ப்பு கிடையாது. அதுக்கு வந்துட்டு முறைவாசல் அப்படின்னு தமிழ் ஒரு நல்ல பேர் இருக்கு. ஆமா ஆமா, அதை தான் திராவிடர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சரிண்ணா, இப்ப வால்மீகி ராமாயணத்துல வந்து தமிழ்நாட்டை பத்தி எந்த குறிப்பும் இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு வந்ததா குறிப்பு இல்லை. சரி, தமிழ்நாட்டுக்கு வந்ததா குறிப்பு இல்லை. ஆனா சீதை தொலைஞ்சு போனதுக்கு பிறகு அனுமன் வந்து சீதையை தேடி பல இடங்களுக்கு போறாரு. அப்படி போற ஒரு இடம் கபாடபுரம். அது வந்து 2ஆம் தமிழ்ச்சங்கம் நடந்த மதுரை. அது அனுமன் பண்ணதா குறிப்பு இருக்கு. ராமர் வந்துட்டு இந்த பகுதியை தாண்டி போனதா குறிப்பு இல்லை. ஏன்னா அனுமர் பறந்து போவார். நமக்கு ராமர் போற பாதைன்றது பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி ராவணன் தூக்கிட்டு போனன்ற பாதையும் பாத்தீங்கன்னா ஒரே கோட்ல ஸ்ரீலங்காக்கு தான் வரும். ஆனா வேணும்னே அதை வந்துட்டு ஒரு மாத்தி எழுதுறாரு. கதையே என்னன்னா, ஒரு மாசத்துக்காட்டி அவர் வந்துட்டு என்ன காப்பாத்தலாம், நான் தீ புகுந்துருவேன்னு இவங்க சொல்றாங்க. ஆமா, சரியா ஒரு மாசத்துல வந்துட்டு ராமர் காப்பாத்துறாரு. கடைசி நிமிஷத்துல வந்துட்டு வர்றாரு, ட்ரெயின் ஓடி மாதிரி கையை பிடிச்சி தூக்குறாருன்றதான் கதை. ஆனா வால்மீகி வந்துட்டு ஒரு மாசத்துல வரலாம் இறந்து போறேன்னு சொல்றாங்க, 15 நாள் காப்பாத்திட்டாருன்னு எழுதுறாரு. 15 நாள் தூரத்தை அவரே குறைக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப வால்மீகி ராமாயணங்கிறது உள்நோக்கத்தோடு எழுதப்பட்ட, தமிழ்நாட்டுக்கும் ராமருக்குமான ராவணனுக்குமான தொடர்பை துண்டிக்கணும்னே எழுதப்பட்ட ஒரு ராமாயணம் வந்துட்டு வால்மீகி ராமாயணம். அப்ப அவங்க அப்படிதான் எழுதுவாங்க. சரி, நீங்க எப்படி தெலுங்கர்கள்லாம் சோழர் வரலாறு எழுதுறீங்களோ அந்த மாதிரி தான் ஆரியர்கள் வந்துட்டு ராமர் வரலாறு எழுதுருவாங்க.
அப்போ அதை நீ வரலாறுன்னு தூக்கிட்டு வர, அது ஆரியர்களுடைய பொய்ன்னு தானே நீ சொல்லணும். கண்டிப்பா. அதை விட்டு ஆரியர்கள் அப்படி எழுதிட்டாங்க, அதனால வந்துட்டு இவர் வந்துட்டு உடனே பிராமணரா மாறிட்டாரு. என்ன கதை அது? சரிண்ணா, சில காலத்துக்கு முன்னாடி இலங்கையில ராவணன் தொடர்பா ஒரு கல்வெட்டு கிடைச்சதா சொன்னாங்க. அது என்ன, அந்த கல்வெட்டுல என்ன குறிப்பு இருந்துச்சு? என்னன்னா, இப்போ ஒவ்வொரு நபர்களும் அவங்க முன்னோர்களோட பேரை வச்சுக்கிட்டே வருவாங்க. ஆமா. தித்தன்னு ஒரு அரசர் இருந்தாரு, அதுல என்ன ஆதித்தன்னு சோழனுக்கு பேர் வச்சாங்க இல்லைங்களா? தித்தன்ல என்ன ஆதித்தன் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த மாதிரி முன்னொரு பேர் வைக்கிறது மரபு. ராஜராஜன்கிறதே ஒரு முதலாவது பேர் கிடையாது. ஆதித்த சோழனுக்கு ராஜராஜன் ஒரு பேர் இருந்திருக்கு. முசுகுந்த சோழனுக்கு உதவியாக வந்த கைக்கோளர் படைக்கு செங்குந்தர்னு இன்னொரு பேரும் இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர்கள் வந்து மரபு ரீதியா வரும். அப்போ ராவணனோட மரபை சேர்ந்தவங்க ராவணன் பேர் வைப்பாங்கல்ல. ஆமா. ராவணன் பேர் வந்து எங்க இருக்குன்னு பாக்குறப்போ இலங்கையில கிடைச்ச சில கல்வெட்டுகள், பழமையான கல்வெட்டுகள், 2000 ஆண்டுகள் பழைய கல்வெட்டுல, தமிழ் பிராமி கல்வெட்டா? ஆமா, தமிழ் பிராமின்னு ஒண்ணு கிடையாது, தமிழி. சரி, தமிழி. ஆமா, தமிழி கல்வெட்டுல ராவணன் பேர் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பேரை வந்துட்டு படிக்கிறப்போ அதுல திசகன்னு இருந்ததுன்னு மாத்துறாங்க. திசக அப்படின்னு மாத்துறாங்க. ஒரு கல்வெட்டு ஆய்வாளருக்கு என்ன, மூலப்படத்துல அது வந்து தமிழில ராவணன் இருக்கு, ஆனா வாசிப்புல பாத்தீங்கன்னா திசகன்னு இருக்கு. என்னடா அதுன்னு போயிட்டு நேரில் போய் பார்க்குறப்போ அங்கே பார்த்தா ராவணனே கல்வெட்டு இருக்கு. இது நம்ம முதல்ல சொன்னப்ப இவங்க வந்து சிங்களருக்கெல்லாம் என்ன பயம்னா, ஐயோ ராவணன் வந்து இங்கே இருந்தாருன்னு சொன்னால் தமிழ் நிலமாயிடுமேனு ஒரு பயம். அதுவும் தமிழ் கல்வெட்டுலேயே இருக்கேன்ட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ இப்போ சில ஆண்டுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு எங்களுடைய ஒரு புத்த மடாலயத்துக்கு போனோம், ஒரு ஓலைச்சுவடி கிடச்சிச்சு, அதில் ராவணன் சிங்களர்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. மகாவம்சம் தீபவம்சம் மாதிரி இதுவும் ஒரு கதை. என்னன்னா, ராவணன் வந்து பிராமணர்னு சொல்றப்ப சிங்களன்னு சொல்லக்கூடாது, ஒரே நோக்கம் என்ன, தமிழே இல்லைன்னு சொல்லணும், அவ்வளவுதானே சொல்றாங்க. இப்போ வந்து இலங்கையில இருக்க சிங்களர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாம் ராவண வம்சம். இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நேரடியா வந்து ராவணன் எங்காளு, முதல்ல விமானம் விட்டது வந்து எங்காளு தானே இலங்கையை சேர்ந்தவங்க பதிவு போட்டாங்க. சிங்களர்கள் பதிவு போடுறாங்க. ஆனா தமிழர்கள் நாம விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க என்ன சொல்றாங்க, ராவணன் கெட்டவனா இருக்கட்டும் நல்லவனா இருக்கட்டும், ராவணன் ஒருத்தவன் 5000 வருஷம் முன்னாடி இருந்தான்ல, ஆமா, அவ்வளவுதான் நமக்கு தேவை. இப்போ வந்துட்டு உங்களுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் 10 தலையெல்லாம் இருக்குமா சொல்றேன். இப்போ வந்துட்டு எஸ்ஐஆர் எடுக்க வராங்க உங்க வீட்டுக்கு, உங்க அப்பா வேணா, இல்லைங்க அவருக்கும் எனக்கு சண்டைங்க, அதெல்லாம் முடியாது, எனக்கு ஓட்டு உரிமை வேணாம்னு சொல்லுவோமா? வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு கேனாத்தனக்கு இருக்குத்தனை தான் இங்க பண்ணிட்டேன். ரொம்ப நல்லவராக இருந்தால் மட்டும்தான் இங்க முன்னோர்னு சொல்லுவோம் அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய யாருமே நல்லவங்க கிடையாது. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு விழா எடுக்கிறாங்க, அவரோட வரலாறுலாம் நமக்கு தெரியும், அவரே எழுதின மன்னிப்பு கடிதம்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ புத்தகமா வெளியிட்டுட்டாங்கண்ணே. காலங்காலமா இருக்குது. ஏன்னா அது வந்து வெளிநாட்டில் இருக்குது, இங்க மாதிரி வந்து ஆவண காப்பம் எரிஞ்சு போச்சுலாம் சொல்ல முடியாது, வெளிநாட்டில் இருக்குது. அதனால வர்றவங்க வெளியே தான் பார்த்துட்டு மேன்மை தங்கிய கம்பெனியாரின் உண்மையான சேவகனான கெட்டி பொம்முழு நாயக்கர் எழுதி கொள்வது அப்படின்னு இருக்கு. அப்ப இதை நம்ம மாற்ற முடியுமா என்ன? ஆனா என்னன்னா, அவங்க வம்சாவளிகள் அதை ஏத்துக்கிறாங்கல்ல. அப்ப தமிழினத்துல ஒரு நல்லவன் இருந்தான்னா கெட்டவனும் இருந்தானே ஏத்துக்கணும். அல்லது ராவணன் மேல வந்துட்டு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு எதுவுமே வந்துட்டு தனிப்பட்ட குற்றச்சாட்டு கிடையாது. அவர் என்ன ஊழல் பண்ணாருன்னு இருக்கா, இல்ல பாலம் கட்டி காசு அடிச்சாருன்னு இருக்கா, இல்ல மனைவிக்கு தெரியாம 2வது திருமணம் பண்ணி மகள் வந்து பெருசானது பின்னே தான் ஒத்துக்கிட்டாருன்னு இருக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. அவர் காலகட்டத்துல எது நீதியோ அதுபடி இருந்துக்கிறாரு. அது நமக்கு பிற்காலத்துல தவறா தெரியுது, அதெல்லாம் தனி. இப்போ ராவணன் ஒரு நபர் இருந்தாரு, அவர் யாருன்னா தமிழன்னு மட்டும்தான் நம்ம சொல்லணும். அதுதான் நமக்கு எதிர்காலத்துக்கான வழி. இவங்க சொல்ற மாதிரி இது வேணாம் அது வேணாம் அது வேணாம் இது வேணாம்னு கொடுத்தோம்னா கடைசியில் நம்ம வேணாம் எல்லாம் தூக்கி போட்டு போயிடுவாங்க, நமக்கு எதுவுமே இல்லாம போயிடும். இப்போ இதுதான் இப்பயே நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்லாம தான் உட்காந்துருக்கோம். கண்டிப்பா மோசமா தான் அந்த நிலைமை போகும். சரிண்ணா, இது தொடர்பா இறுதி கேள்வி, இந்த 10 தலை என்பது எதை குறிக்குது? இல்லைங்க, அவருடைய 10 திறன்களை குறிக்குது, அவ்வளவுதான். இப்போ கூட நம்ம சொல்றப்ப ஒருத்தவங்க சொல்றாங்கல்ல, இவருக்கு வந்துட்டு இந்த ஊருக்குலாம் வந்துட்டு 1000 கைப்பா அவருக்கு அப்படிம்பாங்க. அவருக்கு நிஜமாவே 1000 கை இருக்கா? இல்லை. அதே மாதிரி வந்துட்டு ஒத்த விரல் சுப்பாராவெல்லாம் ஒருத்தவர் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு மொத்தமாக ஒரு விரல் தான் இருக்குமா? இந்த இவருக்கு இப்போ தீப்பொறி திரும்பினா தீப்பொறி வருமானு பஞ்சு அருணாச்சலனா பஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 10 தலைங்கிறது 10 திறமை. இப்போ இவங்க சொல்றப்போ சாமகானம் வாசிக்கிறதுல ரொம்ப சிறந்தவன் வந்து நாரதரும்பாங்க. நாரதர் கூட போட்டி போடுற அளவுக்கு வலிமையா இருந்தவர் யாருன்னா அதுக்கு ராவணன்ட்ட தான் வந்து நிற்கிறாங்க. கலைகள்ல நிறைய நூல்கள் இன்னைக்கு வரைக்கும் ராவணன் எழுதின நூல்கள்னே வந்துட்டு உலா வந்துட்டு இருக்கு, மருத்துவ குறிப்புகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு மொழிபெயர்த்துட்டாங்க. அப்படின்னா திறன் மிக்கவர். சில பேர் வந்து எந்த திறனுமே எல்லாம் தத்தியா பிறக்கிற மாதிரி, சில பேர் 10 திறமைகளோட பிறப்பாங்க. லியோனார்டோ டாவின்சியை சொல்றப்போ ஐரோப்பாவில் வந்து 10 திறமையில கொண்டவர்னு சொல்லுவாங்க. 10 திறமை கொண்டவர். ஏன்னா டாவின்சியை பார்த்தோம்னா அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஓவியராக இருந்திருக்கிறாரு, இன்வென்டர். ஆமா, நிறைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திருக்கிறாரு. அது இல்லாம பல்வேறு துறைகள்ல அவர் வந்து பெரிய அறிஞராக இருந்திருக்கிறாரு, அல்கெமிஸ்ட் அவர். ஆமா, அதெல்லாம் வயிற்றுக்குள்ள குழந்தை எப்படி இருக்கு அதை பத்தி எல்லாம் வந்து அற்புதமான ஓவியங்களை வரைஞ்சிருக்காரு, மருத்துவத்துறையில வரைஞ்சிருக்காரு. அப்ப இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவர் வந்துட்டு 10 திறன்களை கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அது நடக்குது இல்லைங்களா?
அந்த மாதிரியே சிலருக்கு வந்து நம்ம சொல்றோம்ல, அவனுக்கு வந்து 2 முகம் இருக்குப்பா, அவருக்கு வந்து 3 முகம் இருக்குப்பா, ஏன் இன்னொரு முகத்தை நீ பாப்பன்றோம்ல, அப்ப இன்னொரு முகம் இருக்கா என்ன? இல்ல. அப்ப அது ஒரு ஓமைக்கு சொல்றது. இவங்க என்னன்னா எதை ஓமையா சொல்றாங்க, எதை உண்மையா சொல்றாங்க. இப்ப இந்திரனுக்கு வந்துட்டு 1000 கண்ணு அப்படிம்பாங்க. ஏன்னா அவன் எல்லாரையும் கவனிக்கிறான்னு ஒரு கதை. உடனே ஆரியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன இந்திரனுக்கு வந்துட்டு 1000 கண்ணுன்னு இருக்கு, அப்படி சொல்லக்கூடாது, அவருக்கு வந்து உடம்பு முழுக்க 1000 பெண்குறி வரணும்னு சாபம் விட்டாங்க. உடனே அந்த 1000 பெண்குறியும் 1000 கண்ணா மாத்திட்டாங்க. உடம்பு முழுக்க கண்ணா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படி உட்காருவாரு? நீ பகுத்தறிவுன்னு தானே சொல்லிக்கிற, கண்டிப்பா இல்லையா? அப்ப என்னன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓமையா சொல்றது, ஒரு மாபெரும் திறமைசாலி அவரு அப்படின்றதுக்கு ஒரு ஓமையா சொல்லக்கூடியது தான் அது. ஜிடி நாயுடு பெரிய விஞ்ஞானின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இனத்துல இருந்தவங்களை பாராட்டுறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு ஓமை தான் அது. இவங்க அந்த ஓமையை வந்து உண்மையா எடுத்துக்கிறாங்க. ராவணனுக்கு வந்து 10 தலை இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லல, நீ தான் சொல்ற. புரியுதுண்ணே. புரியுதா உங்களுக்கு? அது வந்துட்டு என்னன்னா ஒரு ஒரு அரிப்பு. இதே வந்துட்டு யாராவது ஒரு தெலுங்கு அரசருக்கு 10 தலை இருந்துன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், உடனே ஒத்துப்பானுங்க. 10 தலையோட நாங்க பிறப்போம், டெலிவரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிமா. தமிழர்களுக்கு எது சொன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு இருக்க முடியும், அந்த இதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரிண்ணா.